Hello children, good morning. இன்னைக்கு நம்ம 9th max set languageல exercise 1.4ல third sum பார்க்க போறோம். ஓகேவா? So last classல first two sums பார்த்தோம். இன்னைக்கு third sum பார்க்கலாம். Listen children. If A equal to PQRS, B equal to MNQST and C equal to MNPQS. So ABC அப்படின்ற 3 set கொடுத்துட்டு then verify the associative property of union of set. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்டு தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஏபிசி அப்படின்ற 3 செட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சில்ட்ரன்ஸ். இதில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ அதில் இப்போது இந்த சம்மு நம்ம வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் ஆஃப் செட்டை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி தெரியும் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருக்க தெரியும். ஸோ ஒன்ஸ் லிசன் பண்ணுங்கள். ஏபிசி அப்படின்ற 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை எடுத்து தான் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ரைட் பண்ணுவோம்? ஏ யூனியன் பி, இங்கே யூனியன் ஆஃப் செட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? So A union B union C equal to A union B union C. So first A க்கும் B க்கும் bracket இருக்கும், right hand sideல B க்கும் C க்கும் bracket இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். யூனியன் அப்படின்னா சேர்த்து ரைட் பண்ணணும், இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக உள்ளதை மட்டும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடு இதை தான் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதில் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன? ஏன்ற செட்டையும் பின்ற செட்லேயும் உள்ள லம்பஸை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து ரைட் பண்ணுறது தான் யூனியன் இல்லையா? அப்போது இதில் அல்ஃபாபெட்டிக் ஆர்டராகவே நீங்கள் எழுதிக்கலாம். எம்என் பிக்யூஆர்எஸ்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எம்என்பிக்யூஆர்எஸ்டி. ஸோ இதுதான் ஏயும் பின்ற செட்டையும் சேர்த்து எழுதுனா இது தான் வரும். ஸோ இது கூட என்ன பண்ணணும்? சி அப்படின்ற செட்டையும் சேர்த்து இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஸோ லிசன் பண்ணுங்கள். ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏ யூனியன் பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது கூட இங்கே சி செட்டு இருக்கு இல்லையா, அந்த சி செட்டையும் சேர்த்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எம் இருக்குது, என் இருக்குது, பிக்யூஎஸ். ஸோ இது சியில் உள்ள நம்பர் லெட்டர்ஸ் தான் ஏ யூனியன் பிலையும் இருக்குது. அப்போ அதே தான் வரப்போகுது. எம்என்பிக்யூஆர்எஸ்டி. ஸோ இதை இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூஃப் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது இதே பி யூனியன் சி ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு எடுத்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பி யூனியன் சி அப்படின்னா பின்ற செட்டையும் சின்ற செட்டையும் சேர்த்து ரைட் பண்ணுவோம். இங்கே பின்ற செட்டு பாருங்கள் பி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன வரும்? எம்என் பிக்யூஆர்எஸ்டி வரும் இல்லையா? எம்என் பிக்யூஆர். ஆர் இதில் இல்லை, பிலையும் இதுலேயும் ஆர் இல்லை, பிக்யூஎஸ்டி. ஸோ இந்த லெட்டர்ஸ் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம்? ஏன்ற செட்டையும் சேர்த்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரைட் பண்ணும்போது ஏ யூனியன் பி யூனியன் சி இப்படின்னு ரைட் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி பி யூனியன் சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த செட்டு கூட ஏன்ற செட்டை சேர்த்து ரைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ரைட் பண்ணலாம்? எம்என் பிக்யூஆர் இதில் இப்போ இன்க்ளூட் ஆகும் எஸ்டி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் எஸ் இருக்குது, இதுலேயும் எஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி டபுள் டைம் வரும்போது ஒன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். ஓகேங்களா? அப்போது எம்என்பிக்யூஆர்எஸ்டி. ஸோ இதுதான் ரெண்டுத்தையும் சேர்த்து ரைட் பண்ணலாம். இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் பாருங்கள், ஈக்குவேஷன் 2வையும் பாருங்கள், எல்லாமே சேம் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஏதாவது ஒன்று கூட எக்ஸ்ட்ராவும் இல்லை டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை இல்லையா? அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் ரைட் ஹேண்ட் சைடும் ஈவன் அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போது ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதுதான் என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட். தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 4th சம் பார்க்கலாம். லிசன் பண்ணுங்கள். வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட். ஸோ இதுலேயும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஏன்ற செட்டு பிசி அப்படின்ற 3 செட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சொல்யூஷன்
ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா அதே முன்னாடி போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான், ஆனால் இன்டர்செக்ஷன் ஃபார்மேட் இன்டர்செக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இப்போ இதில் இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து ரைட் பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் இல்லையா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன, ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளதை மட்டும் எடுத்து ரைட் பண்ணுறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ இந்த ரெண்டு செட்டுலேயும் காமனாக என்னென்ன நம்பர் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா 11 இல்லை, √2 இல்லை, √5 இருக்குது, 7 இல்லை. அப்போது ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து √5 மட்டும்தான் இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியில் √5 தான் வரும். ஸோ இது கூட சியை சேர்க்க போகிறோம். அப்போ சேர்க்கும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இப்போ ரைட் பண்ணும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது கூட சின்ற செட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறத எடுத்து ரைட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ சின்ற செட்டுக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் காமனாக இருக்கிறது வந்து √5. அப்போ இதில் என்ன வரும் √5. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடில் பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட்டில் உள்ளது இல்லையா, பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா என்னது, பிக்கும் சிக்கும் காமனாக உள்ளதை மட்டும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். அப்போ பிக்கும் சிக்கும் காமனாக உள்ளது பார்த்தோம் அப்படின்னா √3 இருக்குது, √5 இருக்குது, 2 நம்பர் இருக்குது இல்லையா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக √3 அண்ட் தென் √5 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம், ஏவை சேர்த்துக்க போகிறோம். அப்போ சேர்க்கும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஆல்ரெடி இருக்குது, இது கூட ஏன்ற செட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது இதுலேயும் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா √3 இதில் இருக்குது, ஆனால் ஏன்ற செட்டில் √3 இல்லை, √5 இதில் இருக்குது, ஏன்ற செட்லேயும் √5 இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா √5 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1லேயும் √5 தான் இருக்குது, ஈக்குவேஷன் 2லேயும் √5 தான் இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ண முடியும் இல்லையா. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. That's all. Do you understand, children? Yes, next number 5th sum பார்க்கலாம். Listen, if a equal to x, where x equal to 2 power n, n belongs to whole number and n less than 4. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், n அப்படின்றது ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ அதே இந்த n வந்து இங்கே 4க்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அதில் 4 இன்க்ளூட் ஆகும். ஆனால் இங்கே லெஸ் தென் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 4க்கும் முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்றது ஹோல் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே லெஸ் தென் 4 அப்படிங்கும்போது 3 வரைக்கும் தான் வரும், 4 வந்து அதில் இன்க்ளூட் ஆகாது. அப்போ இதில் என்னோட வேல்யூஸ் என்னென்ன வருது, 0 1 2 3ன்னு கிடைக்குது இல்லையா. அப்போது இதில் இந்த எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர்லாம் வருதோ அதுதான் ஏன்ற செட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பி அப்படின்ற செட்டை பாருங்கள். எக்ஸ் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 2n, n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அண்ட் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இங்கே என்னன்றது கேபிட்டல் N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் Nன்னா என்ன, நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 4 இன்க்ளூட் ஆகும், இதுக்கு மேலே எந்த நம்பரும் வராது. அப்போ ஒரு நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 1 2 3 4 அப்படின்ற 4 நம்பர் தான் என்னோட நம்பர். அப்போ இதில் என்னுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் எல்லாமே பீன்ற செட்டில் இருக்குது. ஸோ சின்ற செட்டில் என்னென்ன இருக்குன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. தென் வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட். ஸோ இதுக்கும் முன்னாடி பார்த்த அதே ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கும். ஆனால் அதில் ஏ செட்டு பி செட்டு சி செட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ ஏன்ற செட்டை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்ற செட்டில் ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 0 1 2 3 தான் இருக்குது. அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் 2 பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னுக்கு பதிலாக 0 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ 2 பவர் 0வோட வேல்யூ 1 இல்லையா. நெக்ஸ்ட்டு 2 பவர் 1 0 1 2 3 தானே. அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 0 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ 2 பவர் 2 வந்து 1 டைம் ப்ராடக்ட் பண்ண என்ன வரும், 2 தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் மீன்ஸ் 2 இன்ட்டு 2 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 கியூப் மீன்ஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2.
அப்போது 2 2s are 4, 4 2s are 8. அப்போது இந்த ஏ அப்படின்ற செட்டில் என்னென்ன நம்பர் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 4 8 இந்த நம்பர்ஸ் தான் வரும். Do you understand childrens? இந்த எண்ணுக்கு பதிலாக 0 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் வருதோ அதுதான் ஏன்ற செட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பி அப்படின்ற செட்டில் என்ன இருக்குது பாருங்கள். எண்ணுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 2n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 1. அப்போது 2 × 1 = 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது பக்கத்தில் எழுதிடலாம் இல்லையா. 2 × 2 4. நெக்ஸ்ட்டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × 3 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 2 × 4 2 4s are 8. ஸோ இதுதான். அப்போ பியோட வேல்யூ என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா 2 4 6 8 இதுதான் இல்லையா. நெக்ஸ்ட்டு சின்ற செட்டில் என்னென்ன இருக்குன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. 0 1 2 5 6. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் சின்ற செட்டில் இருக்குது. நம்மளை கேட்டிருக்கிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்டுனா என்னது. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதுதான் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளதை மட்டும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, 4 இருக்குது, அண்ட் தென் 8 இருக்குது இல்லையா. என்னென்ன இருக்குது 2, 4, 8. ஸோ அப்போ இது கூட சி இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருக்கோம். இது கூட சி. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக உள்ள நம்பருன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் என்ன வரும் 2. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் சைட் கண்டுபிடிக்கும் போது பி இன்டர்செக்ஷன் சியை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ பிக்கும் சிக்கும் காமனாக உள்ள நம்பருன்னு பார்த்தோன்னா 2 இருக்குது காமனாக, 6 இருக்குது காமனாக, வேறு எதுவுமே இல்லை. அப்போ இதில் என்ன வரும் 2, 6. ஸோ இது கூட என்ன பண்ண போகிறோம் ஏவை இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இங்கே ஆல்ரெடி பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்ற செட்டு இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஆனால் ஏன்ற செட்டில் 6 இல்லை. அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன நம்பர் இருக்குது 2 அப்படின்ற நம்பர் மட்டும் இருக்குது. இதே ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் இஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ரைட் பண்ண முடியும். அப்போது therefore ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ், இதோட எக்ஸசைஸ் 1.4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம டிமார்கன்ஸ் லா பார்க்கலாம். அது எப்படி யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் அதுதான். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ. டேக் கேர்.